அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. ஸ்வீட் சீடை இனிப்புனா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த திதிப்பு சீடை தான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ரெட் ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஏற்கனவே ஒயிட் ரைஸில் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். ரெட் ரைஸ் அப்படிங்கிறது இந்த புட்டு மாவு, புட்டரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சரிசி. இது புழுங்கரிசி எதுவும் வாங்கிடக்கூடாதுங்க. பச்சரிசி ரெட் ரைஸ் நான் செய்திருக்கேன். அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் மாவாக திரிச்சிட்டேன். அதை சலிச்சுட்டு அதை இப்போ நான் வறுக்க போகிறேன். அந்த மாவை வறுக்க போகிறேன். சீடைக்கு வறுக்காமல் செய்தோம்னா சரியாக வராதுங்க. நீங்கள் மிஷினில் அரைச்சி வாங்கினீங்கனாலும் அதை சலிச்சிட்டு இது போல் வறுத்துக்கோங்க. அப்போ தான் சீடை நல்லா வரும். இல்லைன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். மாவு வறுக்காமல் செய்துட்டோம்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் ஈரத்தை உலர விட்டுட்டு தட்டில் கொஞ்சம் நேரம் பரத்தி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக வறுத்துடலாம். நல்லா வறுக்கணும் மாவை. வறுத்துட்டு இது போல் மாவை எடுத்து இப்படி ஒரு கோலம் போடுற மாதிரி கோடு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி கிளியராக போட வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜ் மாவு உப்பு சீடைக்கு கரெக்டாக இருக்குங்க. அதாவது கார சீடை, வெறும் உப்பு மட்டும் பண்ணுற சீடைக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கான மாவை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வறுக்கிறது இனிப்பு சீடைக்கு. ஒன்றா வறுத்துட்டேன். அதில் பாதி நான் கோலம் போடுற ஸ்டேஜ் வரும்போது எடுத்துட்டேன். இது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வறுபடணும். இப்போ வெள்ளை அரிசி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கலர் மாறுறது உங்களுக்கு காமிக்க முடியும். நல்லா ப்ரௌனாக மாறும், அது வரைக்கும் வறுக்கலான்னு சொல்லலாம். பட் இது கலரே ரெட்டாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து வறுத்துக்கணும். கொஞ்சம் தெரியும், அடியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலர் மாறுறது நமக்கு தெரியும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கீழே அடியில் இருக்கிற மாவு கொஞ்சம் ப்ரௌனாக கலர் மாறுறது நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாங்க. கண்டிப்பாக கட்டிகள்லாம் இருக்கும் ஈரமாக மாவை வறுக்கும்போது. அதனால் கண்டிப்பாக திரும்ப இதை வறுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சலிக்கணுங்க. 2 மாவையுமே குட்டி குட்டியாக கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகளோடு போட்டு நம்ம செய்ய முடியாது. பாருங்கள், நான் சலிச்சிட்டேன். சலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அரைக்கும் போது நைஸாக தான் இருந்தது. பார்த்தா சலிச்சதுக்கப்புறம் குறக்குறனே இருக்குது அந்த மாவு. இவ்வளோ கப்பி இருக்குது. அந்த சின்ன தட்டில் இருக்கிறது ஃபுல்லாக கப்பி. அதனால் நான் என்ன பண்ணேன், இப்போ இது 2யும் தனியாக போய் திருப்பி மிக்சியில் இன்னும் கொஞ்சம் நைஸாக திரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா நைஸாகிடுச்சு. கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்க மாதிரி தாங்க தோணும். ஆனால் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செய்யலாம். இப்போ அந்த 2யுமே நான் திரும்ப மிக்சியில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இந்த மாவுலேருந்து இப்போ நம்ம அதை செய்ய போகிறோம். 1 கப்பு மாவு, எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் இப்போ இதுலேருந்து எப்போவுமே நம்ம எவ்வளோ மாவு வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் போட்டு செய்திடாதீங்க. கொஞ்சம் மாவு பாக்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மாவு நான் பாக்கி வைக்கிறேன். 1 கப்பு எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ வெல்லம் போட போகிறோம். அது கொஞ்சம் ஏதோ பிரியுது, வெல்லம் அதிகமாக போயிடுச்சு நம்மளை அறியாமங்கும் போதெல்லாம் மாவு இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம போட்டு மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்காக 1 கப்பு மாவு எடுத்தோம் இல்லையா, 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்துகிட்ருக்கேங்க. அந்த ஸ்வீட் போதுமானதாக இருக்கும். ரொம்ப தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு அதுக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது பாகெல்லாம் ஆக வேண்டாங்க. தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு கொதி வரணும், கரைஞ்சிடணும். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், அதை 1/4 கப்பு தண்ணி வச்சு கரைச்சிக்கிறோம். கரைச்சதை வடிகட்டி இதில் நம்ம வடிகட்டிடுவோம் கரைச்சதை. அதுக்கு முன்னால் தேங்காய் வறுத்துப்போங்க. நாங்கள் வடிகட்டி வச்சுருக்கேன். தேங்காயை இது போல் சில்லு சில்லாக குட்டி குட்டியாக பல்லு மாதிரி, நம்மளோட பல்லு மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுக்கணும். அதில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதை நம்ம வறுத்துடணும். அதே போல் கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா களைஞ்சிட்டு அதையும் காய வச்சு அதையும் வறுத்து வச்சுக்கணும். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. எள்ளை நான் ஆல்ரெடி வறுத்துட்டேன். இது ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு, அதையும் லேசாக போட்டு வறுத்துக்கலாம் நம்ம.
இப்போ நம்ம அந்த பாகு வடிகட்டி வச்சோம் இல்லையா, பாகுல வெள்ளை கரைசல், அதை வந்து இந்த தேங்காய் வறுத்த இதில் கலந்துடலாம். இப்போ ஒரு கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு அதில் போட்டு கிளறிக்கலாம். மாவு வந்து அடுப்புலலாம் வைக்க வேண்டாங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இதில் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு 1 ஸ்பூன், 1 கப்பு மாவுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது வறுத்து பொடி பண்ணின அந்த உளுத்தம்பருப்பு. ஆல்ரெடி கைமுறுக்கில் வந்து அந்த உளுத்தம்பருப்பு வறுத்து பொடி பண்ணினது போட்டிருக்கேன் நான். நல்ல உளுத்தம்பருப்பை கோல்டன் ப்ரௌனாக வறுத்து அதை மிக்சியில் நைஸாக திரித்து அதையும் சலிச்சிடணும். எல்லாமே சலிச்சிடணுங்க. கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லம் பார்த்திங்க, 3/4 கப்பு வெல்லத்தை 1/4 கப்பு தண்ணியில் கரைச்சது கரெக்டாக இருக்கும் அதுக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. மாவு உதிரியாக இருக்குல்ல, இதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருவேன். அதை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சமாக விட்டு மாவு பதம் வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் வெள்ளத்துலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கலாம் அப்படின்னு. சப்போஸ் தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அதுக்கு மாவு ரெடி பண்ணோம். அதனால் இது போல் வந்து நான் கலந்துக்கிறேன். இந்த மாதிரி மாவோட டெக்ஸ்சர் இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு கலந்துக்கோங்க மாவை. இப்போ ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் வாசனைக்கு அது ஒரு டேஸ்ட் இருக்கும், அதனால் ஒரே 1 ஸ்பூன் நெய் இட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாங்க. கலந்துட்டு கையிட்டு உருட்டை வருதான்னு பார்த்துக்கலாம். கையிட்டு நல்லா உருட்டை வந்துருச்சு நமக்கு. ஸோ இது போல் எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடலாங்க. உருட்டி வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ இந்த முறுக்கு, தட்டை, அந்த சீடை, உப்பு சீடை அதெல்லாம் செய்யும்போது நிறைய வைக்கணும் எண்ணெய். ஆனால் இந்த இனிப்பு சீடை செய்யும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கணுங்க எண்ணெய். சப்போஸ் இந்த வெல்லம் பிரியுது அப்படின்னா எண்ணெய் ஃபுல்லாக நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். நிறைய எண்ணெயிலையும் நம்ம போட முடியாது. கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம். ஒரு 4 இல்லை 5 அந்த உருண்டை அளவுக்கு அந்த எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து எப்போவுமே ஸ்லோவாக தான் இருக்கணும். பொறுமையாக தான் இது வேக விடணும் நம்ம. ஏன்னா உள்ளுக்குள்ளே மாவு வந்து வேகணும். முறுக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா அடுப்பை நம்ம பெருசாக வச்சு போட்டுட்டு பாதியில் சிம் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. போடும்போது மட்டும் எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும். இதையும் ரொம்ப அடிக்கடி திருப்பலாம் வேண்டாம். 1 டைம் 2 டைம் இடையில கலந்து விட்டோம்னா போதும். இந்த மாதிரி எண்ணெய் பபுள்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, இந்த பபுள்ஸ் அடங்கட்டும். அடங்கும்போது நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா கலர் நம்ம பார்க்க முடியாது. ஆல்ரெடி சொன்னது தான், அரிசியே சிகப்பாக இருக்கிறதுனால வெல்லம் வேறு நல்லா டார்க் வெல்லம், கருப்பாக இருக்கிற வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன் நான். அப்போ வந்து கலர் நமக்கு தெரியாது. ஓரமெல்லாம் இந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா, அதாவது சீடையை விட்டு வெளிப்பக்கம் பபுள்ஸ் அடங்கினோடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சுவையான இனிப்பு சீடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூட்டோடு எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த மாவு வந்து இருக்கும். நடுவில் சென்டரில் மாவு அப்படியே இருக்கும். இதை நல்லா ஒரு அடி கனமான பாத்திரத்தில் மேலே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளெல்லாம் நமக்கு நல்லா வெந்துக்கும். இது போல் 4 நாளாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் செய்த எல்லாத்தையுமே. இது செய்த அன்னையை விட மறுநாளைக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவுலாம் அந்த சூட்லேயே நல்லா வெந்துட்டு அப்புறம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ சுவையான இனிப்பு சீடை தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த இனிப்பு சீடை செய்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ பேருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.